33 கோடி தேவர்களும் பிசாசுகள். இது யாரு வந்துட்டாங்க பிரதர். உங்களுக்கு என்ன வேணும்? பாவிகளாய உங்களை ரட்சிக்க நாங்கள் வந்துள்ளோம். எம்மாடி, இங்க தோசை இருக்கு, இட்லி இருக்கு, வடை இருக்கு, பூரி இருக்கு, பொங்கல் இருக்கு, மத்தியானம் சோறு இருக்கு, சிக்கன் மட்டன் கூட இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும்? எதுவும் வேண்டாம் பிரதர். அப்ப எதுக்கு வந்திய? நீங்க மனம் திரும்பணும் பிரதர். மனம் திரும்பணும்னா மதம் மாறணும். நாங்க எதுக்கு ஐயா மதம் மாறணும்? பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது பிரதர். சமீபத்துலன்னா எத்தனை கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு? நீங்கெல்லாம் சாத்தான் பிடியில இருக்கீங்க. எம்மாடி, இந்த மாதிரி நாங்க கும்பிடுற சாமி எல்லாம் சாத்தான்னு சொல்றீல, தப்பு இல்லையா சார்? அதுதான் பிரதர் உண்மை. எது சாத்தான், யாரு ஆவியா அலையிறா, இதெல்லாம் அப்புறமா வச்சுக்கலாம். இது என்னோட கடை. ஏன் அனுமதி இல்லாம வந்து எங்க மதத்தையே இழிவுபடுத்தி பேசுறீங்களே, இது சரியா? இதுக்கு பேரு தான் கொழுப்புங்கிறது. மத்தவங்க மத உணர்வை புண்படுத்த கூடாது, அவமதிக்க கூடாதுன்னு சட்டம் இருக்கு, தெரியுமா உனக்கு? நாங்க இந்துக்காரங்கன்னு தெரிஞ்சே எங்க கிட்ட வந்து உங்க மத நோட்டீஸ நீட்டுறது தப்பு இல்லையா? தப்பே கிடையாது பிரதர். நாங்க உங்களுக்கு உதவி செய்ய வந்திருக்கோம் பிரதர். பாவிகளாகிய உங்களை விடுவிக்க வந்திருக்கோம் பிரதர். உங்க மதத்தை சேர்ந்தவங்க கிட்ட இந்த நோட்டீஸ கொண்டு போய் கொடுக்க வேண்டியதானே? எங்க கிட்ட எதுக்கு கொடுக்கறீங்க? இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கு இந்த நோட்டீஸ் தேவையில்லை பிரதர். அப்படின்னா பைபிள்ல இருந்து எது கேட்டாலும் உங்களுக்கு தெரியும், அப்படிதானே? எஸ், ஆஃப் கோர்ஸ் பிரதர். சரி, புதிய ஏற்பாடு மத்தேயு 23வது அதிகாரம் 15வது வசனத்தை எடுங்க. எங்க இருக்கு? மத்தேயு புதிய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. என்ன பிரதர், புதிய ஏற்பாடுல உள்ள வசனத்துக்கு பழைய ஏற்பாடுல போய் தேடிட்டு இருக்கிய? பழைய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு என்கிட்ட கொடுங்க. மத்தேயு இங்க இருக்கு, நான் எடுத்துறேன். புடிங்க, இந்த இருக்கு, படிங்க. பைபிள கூட வாசிக்க தெரியலையா? ஒரு கொத்து புரட்டா. இப்ப அதத்தான் போட போறான். நான் வசனத்தை சொல்லுதேன், அது சரியா இருக்கானியாவது பாருங்க. மாயக்காரர்களாகிய வேத பாதகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! ஒருவனை உங்கள் மார்க்கத்தான் ஆக்கும்படிக்கு இப்புவியையும் சமுத்திரத்தையும் சுற்றி திரிகிறீர்கள். அவன் உங்கள் மார்க்கத்தான் ஆனபோது அவனை உங்களிலும் ரெட்டிப்பாய் நரகத்தின் மகனாக்குகிறீர்கள். அப்படியா போட்டுருக்கு? இதுக்கு அர்த்தம் சொல்ல முடியுமா உங்களால? தெரிஞ்சா சொல்ல மாட்டேனா? இந்த லட்சணத்துல எல்லாம் நம்மள ரட்சிக்க ஒருவனை உங்கள் மார்க்கத்தான் ஆக்கும்படிக்கு இப்புவியையும் சமுத்திரத்தையும் சுற்றி திரிகிறீர்கள். அப்படின்னா ஒருத்தரை உங்கள் மார்க்கத்துக்கு, அதாவது கிறிஸ்தவ மதத்துக்கு மாத்துறதுக்கு நாடு கடந்து கடல் கடந்து வாரிய. அப்படி ஒருத்தரை மதம் மாத்திட்டீங்கன்னா அவருக்கு நரகம்னு அதுல இருக்கு. இது வேற. அதுவும் எப்படி நரகமா? உங்கள மாதிரி டபுள் தண்டனை. உங்களிலும் ரெட்டிப்பாய் நரகத்தின் மகன் ஆக்குகிறீர்கள். அப்படித்தான் இதுல சொல்லிருக்கு. அப்படியா சொல்லிருக்கு? உங்களுக்கு நரகத்துல எவ்வளவு தண்டனை கிடைக்குவோ அதே மாதிரி டபுள் தண்டனை எங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிருக்கு. நீங்க எவ்வளவு பாவ மூட்டையே சுமந்துட்டு வந்திருக்கீங்களோ, எதுக்கு இந்த மாதிரி படியேறி வந்து அண்ணாமலை ஏணி இருக்கக்கூடிய என்ன மதம் மாத்தணும்னு நினைக்கிறிய, துடிக்கிறிய? அதான் கேக்குறாவுல சொல்றது. இது யாரு? சரிக்குள்ளே நம்மளால நரகத்துக்கு கூட்டு போக வந்திருக்கு. வாஞ்சனாதா, அவ்வளவு இடம் பிடிச்ச கெட்டி வை. நான் இப்ப போலீஸுக்கு போன் போடுறேன். ஏய், எங்க ஓட பாக்கா? அங்கேயே நில்லு, ஒரு அடி நகரக்கூடாது. சார், எனக்கு எதுவும் தெரியாது சார். என்ன போலீஸ்ல புடிச்சு கொடுத்துறாதீங்க சார். ஏய், உன் பேர் என்ன? முருகன் சார். முருகனா? 200 ரூபாய் சம்பளம் தரேன்னு கூப்பிட்டாவ, அதான் வந்தேன். நீங்களும் 200 ரூபீஸ் தானா? அண்ணா, எங்களை ஒண்ணும் பண்ணிராதீங்கண்ணா, விட்டுருங்க. எந்த ஊரு? 4 மாவடி. ஆத்தாடி, 4 மாவடியா? ஏமா, உன் பேர் என்ன? வள்ளி. அண்ணாச்சி, எல்லாம் இந்து பைய உள்ளியெல்லாம் இருக்கு. கேஸ் பெருசா இருக்கும் போலுக்க. எஸ்பிக்கு போன் பண்றேன். சார் வேண்டாம் சார், விட்டுருங்க சார். நான் இனி இந்த பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன். அப்போ நாளை வேற ஊர் போக போறீங்களா? அண்ணாச்சி, இது சரிப்பட்டு வராது. நீரு இந்து தானே, பணம் கொடுத்தா என்ன வேணாலும் செய்வீரா? எங்க தாராங்க? பிதாவே, இவர்கள் செய்வது என்னவென்று தெரியாமல் செய்து விட்டார்கள், மன்னித்து விடும். இனிமே எங்கேயாவது பார்த்தேன் தொலைச்சு விடும், தொலைச்சு. ஏசப்பா உங்களை மன்னிச்சாரா இல்லையோ? அண்ணாச்சி உங்களை மன்னிச்சு விட்டுருக்காவ. ஓடி போயிருங்க, போ போ, கிளம்பு. இதுவே நமக்கு தேவையில்ல. ஏய், பைபிள் எடுத்துட்டு போங்களே. எங்களுக்கு பைபிள் தேவையில்லையா. நாங்க உங்க மனச மாத்த வந்தோம், நீங்க எங்க மனச மாத்திட்டீங்க. நாங்க ஜெயிலுக்கு போக விரும்பலையா, திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு போறோம் ஐயா. நீங்க நல்லா இருப்பீங்க, எங்களை மன்னிச்சு விட்டுருங்க ஐயா. நாங்க இனிமே இந்த பக்கமே வர மாட்டோம். திருப்பரங்குன்றம் முருகனுக்கு அரோகரா.